சத்தியம். என் மனசுல தோன்றதெல்லாம் சத்தியம் இல்ல. என் மனசு என்ன சொல்லுது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன, நாரி போச்சு சார் வாழ்க்கை, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது அல்ல சத்தியம். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க புத்தி என்ன சொல்லுதோ அதல்ல சத்தியம். உங்க அறிவு என்ன சொல்லுதோ அதல்ல சத்தியம். உங்க டாக்டர் என்ன சொன்னாரு அதல்ல சத்தியம். உங்க வக்கீல் என்ன சொன்னாரு அதல்ல சத்தியம். உங்க மாம்சம் என்ன சொல்லுது அது அல்ல சத்தியம். சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார், நீங்க ஐஸ்வர்யவான் ஆவீர்கள் என்பதான் சத்தியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, மலடு என்பது உங்கள் தேசத்தில் இருப்பதில்லை, அப்படின்னா நீங்கள் பிள்ளை பேறு அடைவீர்கள் என்பதான் சத்தியம். ஊர் உலகத்தில் யாருக்குமே நடக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு நடக்கும் என்பதான் சத்தியம். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாருக்குமே கிடைக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் ஊர் உலகத்தை சொல்றதெல்லாம் நான் சத்தியம் எடுத்துக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சத்தியம் என்று எடுத்துக்கொள்கிறேன். கையை உயர்த்தி சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம் என்பதை நிரூபிக்க நான் நிக்கணும், உறுதியா நிக்கணும். ஏசு அப்படிதான் நின்னாரு. வார்த்தை தான் சத்தியம். செத்து போனான்னா அது உலக நியதி, உலகம் சாவத்தான் காணும். ஆனா நான் சொல்றேன், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். செத்து போனவன் உயிரோட எழுப்பு. வார்த்தை தான் சத்தியம். சொல்லுங்க, வார்த்தை தான் சத்தியம். என் சூழ்நிலை என்ன சொல்லுது அது இல்ல சத்தியம். என் குடும்பம் என்ன சொல்லுது அது இல்ல சத்தியம். என் பின்னணி என்ன சொல்லுது அது இல்ல சத்தியம். சத்தியம் என்பது எனக்கு என்ன தோணுது அதல்ல சத்தியம். நான் என்ன ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது அல்ல சத்தியம். அதெல்லாம் நிகழ்வு. தட்ஸ் நாட் a truth, that's fact. அது உண்மை, அது சத்தியம் அல்ல. எது சத்தியம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, அதான் சத்தியம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சார் போற போக்க பார்த்தா எல்லாம் தோல்வி அடையும் போல தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்குது, நீ ஜெயிப்பாய்னு சொன்னா அதுதான் சத்தியம். அதை தான் நம்ப வேண்டும், அதுலதான் உறுதியா இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். தலையில கை சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க, நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்ட முடியாது, நான் பெறுகிற வரைக்கும் ஆட்ட முடியாது. அல்லேலூயா.